அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன புகழ் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் தெரியுங்களா? அது ஒரு சிலருக்கு ரொம்ப கவலைகள் இருக்கும், வேதனை இருக்கும், மன அழுத்தம் இருக்கும். இதெல்லாம் மறக்கணும் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் சிரிப்போமே, அதற்கான ஒரு சின்ன கதை தாங்க இது. கேளுங்க கேட்டுகிட்டே இருங்க, சிரிக்கலாம் வாங்க. சரிங்களா? என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இறந்தவங்களோட அந்த நினைவு நாள் அன்னைக்கோ இல்லை அந்த திதி அன்னைக்கோ என்ன பண்ணணும்? போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருக்காச்சும் சாப்பாடு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் திவச சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணருங்கிறவர் என்ன பண்ணுறாரு? அவங்க அப்பாவோட திவசத்தன்னைக்கு ராமன்கிறவரை கூப்பிட்டு சாப்பாடு போடுறாரு. அவர் வேணும் வகையாக நிறைய பதார்த்தங்களாம் செய்து வச்சுருக்காரு. எல்லாம் ஒன்று எடுத்து வைக்கிறாரு. அவரும் நல்லா சாப்பிட்டுட்டே இருக்காரு. ருசிச்சு சாப்பிட்றாரு. அப்புறம் ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டாரு. அப்பா வயிற்றுல இனிமேல் இடமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைப்பா நல்லா சாப்பிடு, இன்னும் கொஞ்சம் போகிறேன், போதும்ப்பா, இனிமேல் வயிற்றுல இடமே இல்லை. திருப்தியாப்பா? திருப்தி இன்னும் திருப்தியாப்பா? மறுபடியும் கேட்குறாரு. திருப்தி பரம திருப்தி, இனிமேல் வயிற்றுல கொஞ்சம் கூட இடமே இல்லைப்பா, போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு போய் கை கழுவிடுறாரு. கை கழுவிட்டு தட்சணை கொடுக்குறாரு. கிருஷ்ணர் ராமனுக்கு தட்சணை கொடுக்குறாரு. அதையும் வாங்கிட்டு அப்பாடான்னு போய் திண்ணையில் உட்காராரு. நல்ல பெரிய ஏப்பம் ஒன்று வருது. அப்படி உட்காந்துட்டு இருக்க அந்த நேரம் இந்த கிருஷ்ணனோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு? பலாப்பழ பாயசம் வைக்கிறாரு. அந்த வாசனை மூக்க தொலைக்குது. யாருக்கு? ராமனுக்கு மூக்க தொலைக்குது. அப்போ அது வேற ஏலக்காயை வேற தட்டி போடுறாரு. ஏலக்காய் வாசனை சுண்டி இழுக்குது. ஆகா, பலாப்பழ பாயசம் மாட்டிருக்கே, அருமையாக இருக்குதே வாசனை அப்படின்னு சொல்லி தன்னையே அடக்க முடியாமல் அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறாரு ராமன். உடனே பக்கத்து வீட்டுக்காரு, பழப்பழ பாயசம் வேணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொன்னது ஒரு டம்ளரில் ஊற்றி ஜன்னல் வழியாக கொடுக்குறாரு. உடனே இந்த ராமன் அதை வாங்கி குடிக்க போகிறாரு. இந்த கிருஷ்ணனுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. ஏய்யா, வயிற்றுல இடமே இல்லைன்னு சொன்னேன், இப்போ மட்டும் எப்படி வயிற்றுல இடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னப்பா நீங்கள் பேசுறது? பத்மநாப சுவாமி கோயில் சாமி தரிசனத்துக்காக அவ்வளோ கும்பல் நிற்கிது. எள்ளு போட இடம் இல்லை, அவ்வளோ கும்பல் இருக்கிற அந்த நேரத்தில் திருவனந்தபுரம் மகாராஜா வந்துட்டாரு. கூட்டம் நெரிசல் ஜாஸ்தியாக இருக்குது. இடம் இல்லைன்னா சொல்லி அவரை வெளியே நிற்க வைக்க முடியும்? இல்லை, என்ன பண்ண முடியும்? அந்த கூட்ட நெரிசலையும் கொஞ்சம் விலைக்கு விட்டு அவரை உள்ளார அனுப்புவாங்களா இல்லையா? அப்படிதான்ப்பா இதுவும் உள்ளார போகுது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னது அந்த கிருஷ்ணனுக்கு சிரிப்பு வந்துடுது. சரியான சாப்பாடு ராமையா இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? சிரிப்பு வருதா? கொஞ்சம் சரிங்க, வாய் விட்டு சரிங்கப்பா, நோய் விட்டு போகும். கடிக்கிறேன் நான் ரொம்ப, பரவாயில்ல, சரிங்க. நன்றி, வணக்கம்.